மகாராஷ்டிரால பிஜேபியினுடைய அந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் கூட அங்கு நிலவக்கூடிய ஒரு குழப்பம் அப்படின்னா அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு. ஒரு புறம் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் தான் பிஜேபி தரப்பிலிருந்து வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு புறம் ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராகணும்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அஜித் பவார் வந்து துணை முதலமைச்சராக தொடர்வாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. 26ஆம் தேதிக்குள்ளாக ஒரு அரசு அமைய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த முதலமைச்சர் யாருங்கிற ஒரு கேள்விக்கான பதிலையும் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தான் நம்ம பேச போறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் அரவிந்த். வணக்கம். இப்போ மகாராஷ்டிராவோட அந்த அடுத்த சிஎம் பிக் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கா, அல்லது அப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக அந்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணியிருக்காங்களா? மகாராஷ்டிரால ஒரு அறுதி பெரும்பான்மையை விட மிகவும் அதிகமாகவே பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வெற்றி பெற்று இருக்காங்க. பாஜக மட்டுமே 130 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதே போல ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் அவர்களும் ஒரு 50 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருக்கார்கள். அதனைத் தொடர்ந்து அஜித் பவாரும் இருக்கிறார். எனவே ஒரு மெஜாரிட்டிக்கே ஒரு மெஜாரிட்டியோட ஒரு கிளியர் மேண்டேட் தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அங்க கிடைச்சிருக்கு. தற்போது ஏக்நாத் ஷிண்டே அங்க முதலமைச்சராக இருக்கிறார். சோ அடுத்த அமைய இருக்கும் அரசில் யார் முதலமைச்சர் என்ற கேள்விதான் பத்திரிகையாளர்கள் மத்தியில், ஊடகங்கள் மத்தியிலும், மக்கள் மத்தியிலும் தற்போது எதிரொலிக்கிறது. ஏனென்றால் பாஜக மட்டுமே தனித்து 130 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்பதால் அவர்கள் ஏன் முதலமைச்சர் பதவி ஏக்நாத் ஷிண்டேவுக்கு மீண்டும் விட்டுத்தர வேண்டும் என்ற கேள்விதான் சாமானிய மத்தியில் இருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழலில் பாஜகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை தற்போது வரை கூட்டவில்லை. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே தன்னுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதே போல அஜித் பவாரும் தன்னுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை பொதுவாக இது போல தேர்தல் முடிவு பெற்றால் உடனடியாக மத்தியிலிருந்து தேசிய பாஜக தலைமையிலிருந்து அப்சர்வர், அதாவது பார்வையாளர்களாக 2 மூத்த தலைவர்களை அனுப்புவார்கள். அவர்கள் தலைமையில் தான் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும். அதில் தான் எம்எல்ஏக்களின் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர், அதாவது சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். சோ தற்போது வரை அந்த எந்த ப்ராசஸுமே பாஜக இன்னும் ஆரம்பிக்கவில்லை. நாளையுடன், அதாவது 26ஆம் தேதியுடன் இந்த பழைய கவர்மெண்ட்டுக்கான அந்த டென்யூர் முடிவடைகிறது. நாளை மறுநாள் 27ஆம் தேதி புதிய அரசு அங்கு பதவியேற்க வேண்டிய சூழல் தற்போது இருக்கிறது. எனவே அந்த காலகட்டம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது. தற்போது வரை பிஜேபி இந்த ப்ராசஸே என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு அந்த முதலமைச்சர் பதவியில் பாஜக ஆசைப்படுகிறது, கண்வைத்திருக்கிறது என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஏக்நாத் ஷிண்டே அதை விட்டு தருவாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. எனவே இந்த குழப்பத்தினால்தான் தற்போது வரை எம்எல்ஏக்கள் கூட்டத்தை பாஜக இன்னும் கூட்டவில்லை என்றுதான் தெரிகிறது. இல்லை, இப்போ பிஜேபி தான் இதை லீட் பண்ணுது அப்படிங்கிறதுனால லாஸ்ட் டைம் கூட அவங்களோட 2019 அந்த எலெக்ஷனோட பார்த்தபோது பிஜேபிக்கு நிறைய நம்பர்ஸ் இருந்தது. அவங்க வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கான அந்த அனுமதியை கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் பிஜேபியோட பிளே எப்படி இருக்கும், எப்படி இதை வந்து அவங்க கையாள போகிறாங்க, ஏக்நாத் ஷிண்டேவையும் சரி அஜித் பவாரையும் சரி எப்படி கையாள போகிறாங்க? ஏன்னா இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் போன முறை ஏன் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னு பார்க்கணும். ஏன் உத்தவ் தாக்கரேவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்கன்னா உத்தவ் தாக்கரே பாஜக விட்டு வெளியே போயிருக்கவே மாட்டார். உத்தவ் தாக்கரே ஏன் பாஜக கூட்டணி விட்டு வெளியே போறாரு? எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்டாரு, பாஜக கொடுக்கல. அதனாலதான் அவர் வெளியே போறாரு. அங்க இருந்து தான் உடச்சு ஏக்நாத் ஷிண்டேவை கூட்டிட்டு வராங்க. ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கியது அரசியல் சாதுரியம் கிடையாது. பாஜக ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கியது லீகலா ஏக்நாத் ஷிண்டேவை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான். ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே அங்கிருந்து விலகி வந்து பாஜக தலைமையை ஏற்று ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் ஆன்டி டிஃபெக்ஷன் லால அவர் மாட்டியிருப்பார். சோ ஏக்நாத் ஷிண்டே கோர்ட்லயும் எலெக்ஷன் கமிஷன்ல என்ன சொன்னார்? சிவசேனா தலைமையில் தான் ஆட்சி இன்னமும் தொடர்கிறது. நாங்க தான் முன்னாடி சிஎம்ஆ இருந்தா, முன்னாடி உத்தவ் தாக்கரே சிஎம்ஆ இருந்தாரு. அவர் சிஎம்ல இருந்து மாத்தி சிவசேனா எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து என்ன சிவசேனா சட்டமன்ற குழு தலைவராக என தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் புதிய கூட்டணிக்கு நாங்கள் செல்லவில்லை. எங்கள் தலைமையில் தான் முன்பும் கூட்டணி இருந்து தற்போதும் இருக்கிறது. நாங்கள் தான் முதலமைச்சராக இருக்கோம். எனவே ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷனால அவர் மாட்டிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அவரை வந்து சிஎம்ஆ தொடர வச்சாங்க. இரண்டாவது பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி மராத்தா ஓட்ஸ், சோ இதெல்லாம் மனசுல வச்சுதான் ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது நீங்க சொல்ற மாதிரி மகாராஷ்டிரா எடுத்துக்கொண்டா பாஜகவுக்கு 130 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அஜித் பவாரோட ஆதரவுடன் மட்டுமே ஆட்சி அமைத்து விட முடியும். இல்லை என்றால் ஒரு சில சுயேட்சை எம்எல்ஏக்கள் மூலமாக ஆட்சி அமைத்து விட முடியும். அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்க இருக்குன்னா,
பார்லிமெண்ட்ல இருக்கு. நடந்து முடிந்த ஜெனரல் எலெக்ஷன்ல பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடையாது. கூட்டணி ஆட்சி தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. சோ ஏக்நாத் ஷிண்டேவை கழட்டி விட்டுட்டு மகாராஷ்டிரால நீங்க கழட்டி விட்டுட்டு ஆட்சி அமைச்சீங்கன்னா பார்லிமெண்ட்ல இங்க நம்பர்ஸ் கம்மியாகும். அவங்களோட கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பிரச்சனை வராது, ஆனா நம்பர்ஸ் கம்மியாகும், பில்ஸ் பாஸ் பண்றதுல பல பிரச்சனைகள் வரும். எனவே இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பாஜக மகாராஷ்டிராவில் 130 இடங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெயித்திருந்தாலும் அங்கு தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா டெல்லியில லோக்சபாலையும் ராஜ்சபாலையும் they need the support of both சிவசேனா அஜித் பவாரோட என்சிபியும் ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா சப்போர்ட் தேவை. எனவே இவர்களை 2 பேரையும் கலற்றி விட்டு ஆட்சி அமைத்து விட முடியாது. சோ அதனாலதான் அந்த கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல இன்னைக்கு அஜித் பவார் தலைமையிலான என்சிபியில நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல தேவேந்திர பட்னவிஸை நம்ம ஏன் முதலமைச்சரா அறிவித்து விடக்கூடாது, ஏன் அவருக்கு நம்ம ஏன் ஆதரவு அளிக்க கூடாதுங்கிற மாதிரி அஜித் பவார் பேசியிருக்காரு. அப்படின்னா அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் தேவேந்திர பட்னவிஸ் தான் முதலமைச்சருங்கிறத அவர் சப்போர்ட் பண்ணலான்னு அஜித் பவார் நினைச்சிருப்பதாக தான் தெரிகிறது. ஏக்நாத் ஷிண்டே அடுத்தது எப்படி மூவ் பண்ண போறார், பாஜக ஏக்நாத் ஷிண்டே எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாங்க, அல்லது ஏக்நாத் ஷிண்டேவை சிஎம் ஆக்கிட்டு தேவேந்திர பட்னவிஸுக்கு இது தேசிய தலைவரா பாஜகவோட தேசிய தலைவர் ஆக்குவாங்களாங்கிறது இன்னும் ஒரு நாள் எப்படியா இருந்தாலும் அடுத்த 24 மணி நேரத்துல ஒரு முடிவை இங்க சொல்லி ஆக வேண்டும். பார்ப்போம். ரைட். அதனால தான் வந்து அஜித் பவார் அந்த கூட்டத்தில் கூட சிஎம் சூஸ் பண்ணுறதுல நோ ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போது பிஜேபி வந்து அஜித் பவாரோட அந்த என்சிபியை வந்து அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறதுல வந்து சரியான விஷயத்தை கையாண்டிருக்காங்க. ஆனால் ஏக்நாத் ஷிண்டேவை வந்து இன்னும் அவங்க வந்து சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? பாஜக அஜித் பவாரை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆகிறதை விட தேவேந்திர பட்னவிஸ் சிஎம் ஆனா பரவாயில்லன்னு அவர் நினைப்பார். ஏன்னா 2 பேருமே ரீஜனல் பார்ட்டிஸ், அஜித் பவாரும் சரி ஏக்நாத் ஷிண்டேவும் சரி. பிஜேபியை டீல் பண்றது அஜித் பவாருக்கு இன்னும் ஈஸி. ஆனா ஏக்நாத் ஷிண்டே சிஎம் இருந்தா ஒவ்வொரு முறையும் இவர் வந்து ஏக்நாத் ஷிண்டேட்ட போய் பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் அஜித் பவார் வந்து கூகுளி தான் போட்டிருக்காரு. அவர் வந்து ஏன் தேவேந்திர பட்னவிஸ் தான் சிஎம் ஆகணும், ஏன்னா அவங்க தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அஜித் பவார் has let his cat among the pigeons. அவர் வந்து ஏன் ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆகக்கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்கிறங்காட்டி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. பட் பிஜேபி அது ரொம்ப காஷியஸா தான் ட்ரெட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு பொலிட்டிக்கலா கரெக்டான ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னா ஏக்நாத் ஷிண்டேவியே சிஎம்ஆ கண்டினியூ பண்ண வைக்கிறதா கரெக்டான ஸ்டாண்டா இருக்கும். பட் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இன்னொன்று, இப்போ ஃபட்னாவிஸ்க்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸோட ஃபுல் பேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை வந்து தவிர்க்கக்கூடிய சூழல்ல பிஜேபிக்கு இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறது வெளிப்படாதா ஒருவேளை ஃபட்னாவிஸ் தவிர்க்கப்பட்டா? ஃபட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகவில்லை என்றால் ஃபட்னாவிஸ் தான் பாஜகவோட அடுத்த தேசிய தலைவர். பாஜகவோட தேசிய தலைவராக தற்போது இருக்கும் ஜேபி நட்டா ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட்ல இருக்கார். ஒரு 6 மாதம், அதாவது டிசம்பர் மாதம் வரை. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு வாரம் தான் ஒரு பாஜகவோட தேசிய தலைவராக இருக்க முடியும். இரண்டாவது, பாஜகவுடைய உட்கட்சி அவர்களோட நிலைப்பாட்டின்படியே ஒருவருக்கு ஒரு பதவி தான். இப்ப ஜேபி நட்டா மத்திய அமைச்சராகவும் இருக்கிறார். எனவே அவர் தேசிய தலைவராக தொடர முடியாது. எப்படியா இருந்தாலும் அடுத்த ஒரு வாரத்துல தேசிய தலைவர் பதவியிலிருந்து அவர் இறங்கியாக வேண்டும். சோ பாஜகவுக்கு இப்ப 2 இருக்கு. ஒன்று, பாஜகவின் தேசிய தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டும். இரண்டாவது, மகாராஷ்டிரா முதலமைச்சர் யார். சோ தேவேந்திர பட்னவிஸை நீங்க தேசிய தலைவர் ஆக்கிட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டும் இருக்கு, மோடி அமித்ஷா இருவருக்கும் தெரிந்தவரும் கூட, இருவரோட நம்பிக்கை பெற்றவரும் கூட. சோ அவரை நீங்க தேசிய தலைவர் ஆக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரால நீங்க ஏக்நாத் ஷிண்டேவியை சிஎம் வச்சுக்கலாம், தேவேந்திர பட்னவிஸ் நீங்க மகாராஷ்டிரால டெல்லி கூட்டிட்டு வந்த மாதிரி ஆயிரும். சோ இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் ஈஸியான சொல்யூஷன் கிடைத்து விடும். ஆனா தேவேந்திர பட்னவிஸ் அதை ஏற்றுப்பாரா? ஏன்னா தன்னோட உழைப்பினால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி பாஜக கிடைத்திருக்கு. எனவே முதலமைச்சர் பதவியை விட்டு டெல்லியில் பாஜகவின் தேசிய தலைவராக ஆவதற்கு ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. தேவேந்திர பட்னவிஸை பொறுத்தவரை அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதா அவரோட எண்ணம். பாஜகவோட தேசிய அமித்ஷா மோடி எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆர்எஸ்எஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பட் இது எப்படி போய் முடியும்னா நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். தேவேந்திர பட்னவிஸை டெல்லி கூட்டிட்டு வரணும், ஏக்நாத் ஷிண்டேவை சிஎம் ஆக்குறதா ஈஸியான சொல்யூஷனா இருக்கும். பட் பிஜேபி எல்லா முறையும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் திங்க் பண்ணுவாங்க. பாப்பா என்ன பண்றாங்க.
இந்த இதுக்கு முன்னாடியான இந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுலையுமே வந்து நிறைய டிலே இருந்திருக்கு. ஒரு வாரம் அல்லது 4 நாட்கள் 5 நாட்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து அவங்களோட ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுக்கு புதுசு இல்லை, அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் பிஜேபி சரி பண்ணாலும் இப்போ கிரவுண்டில் வந்து இந்த எலெக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது டோட்டலாகவே சரத்பவார் அதே மாதிரி காங்கிரஸ் இவங்க உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் அமையறதுக்கான காரணம் அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல்ல வந்து அவங்க சரியா ஃபங்க்ஷன் பண்ணாததா? ஏக்நாத் சிண்டே வந்து தான் தான் சிவசேனாங்கிறது இந்த எலெக்ஷன் மூலியமா அவர் கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். சோ உத்தவ் தாக்கரே மீண்டும் சிவசேனாங்கிற அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு, போத் லீகலி அண்ட் பொலிட்டிக்கலி. எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியே ஏக்நாத் சிண்டே தான் சிவசேனான்னு ரெகக்னைஸ் பண்ணாலும் கூட அந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இனிமேல் உத்தவ் தாக்கரேனால பொலிட்டிக்கலாவும் சரி லீகலாவும் சரி அந்த தாங்க தான் சிவசேனான்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரிதான் சரத்பவாரும் கூட. அஜித் பவார் ஹஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ். அஜித் பவார் தாங்க தான் என்சிபிங்கிறது அஜித் பவாரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஏன் சிவசேனா சரத்பவார், அதாவது உத்தவ் தாக்கரே சரத்பவார் ஏன் இந்த இருவரும் தோற்றார்கள் என்பது அந்த காங்கிரஸ் இந்த கூட்டணியை ஏன் தோற்றுச்சுன்னு பார்க்கணும்னா கன்சிடர் அதை ரீஎவாலுவேட் பண்ணோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு ஒரு கேம்பெயின் வந்து ஒரு கிளிக்கான கேம்பெயின் கிடையாதுங்கிற மாதிரி தான் நம்ம கிரவுண்ட்ல இருந்து தெரிய வருது. என்னன்னா பாஜக அதாவது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அந்த கூட்டணி 1500 ரூபாங்கிற ஸ்கீம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு. பொதுமக்கள் மத்தியில அது வெகுவாக சென்றடைந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சுமார் 59 லட்சம் பெண்களோட வாக்குகள் கடந்த எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் அதிகமா கிடைச்சிருக்கு. சோ ஆல்மோஸ்ட் 6% பெண்களோட வாக்குகள் 6% அதிகமா இருக்கு. சோ இந்த 60 லட்சம் வாக்குகள் இந்த இவ்வளவு பெரிய இமாலய வெற்றிக்கு பெரிதும் உதவியது. சோ இத கவுண்டர் பண்ணுவதற்கான எந்த ஒரு கேம்பெயினோ எந்த ஒரு நரேட்டிவுமே இந்தியா கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரால வைக்க முடியல. சோ காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி. காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் 40 சீட்டுக்கு குறைவா மகாராஷ்டிரால ஜெயிச்சதே கிடையாது. வர்ஸ்ட் எவர் பெர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸ்க்கு இதுதான். சோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் மூவருக்குமே மிகப்பெரிய தோல்விக்கான காரணம் கேம்பெயின் கிளிக் ஆகல. அந்த 1500 ரூபாய் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அரசு கொடுத்த அந்த 1500 ரூபாய் அவர்களுக்கு சாதகமாக சென்றடைந்திருக்கிறது. இதனாலதான் வந்து மிகப்பெரிய தோல்வியை இந்தியா கூட்டணி பெற்றிருப்பதாக தெரியும். ரைட். அதனால தான் மராத்தாவோட வெட்ரன் சொல்லப்படுற சரத்பவாருக்கே வந்து இந்த எலெக்ஷன் வந்து அவ்வளோதான் டோட்டலி வந்து ஒரு பெரிய செட்பேக் அப்படிங்கிறத தான் நிறைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க. ஸோ அவரோட கணக்குமே வந்து பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவர் தான் ஒரு சாணக்கியா அப்படின்னு சொல்லப்பட்ட நபரே கூட இன்னைக்கு வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? சரத்பவாரோட எல்லா அரசியல் சாணக்கியத்தனமும் காங்கிரஸ் மட்டும்தான் எடுபட்டு இருக்குங்க. சரத்பவார் காங்கிரஸ் தாண்டி அவர் எங்கேயுமே அவரோட அரசியல் சாணக்கியத்தனம் எங்கேயுமே அவருக்கு வெற்றி பெற்றுள்ள. சரத்பவார் எப்படின்னா காங்கிரஸ்ல இருந்தா பிரிந்து சரத்பவார் வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறார். அதனை தொடர்ந்து அதே காங்கிரஸ் ஆதரவுடன் முதலமைச்சரும் ஆகிறார். சோ சரத்பவார் முதலமைச்சர் எப்பப்பெல்லாம் ஆனாரோ அப்ப எல்லா முறையும் காங்கிரஸோட ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது. சோ சரத்பவார் அரசியல் சாணக்கியன்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ளார் மட்டுமே தானே தவிர காங்கிரஸ் கட்சியை தாண்டி அவர் அரசியல் சாணக்கியனாக அவர் எங்கேயும் பாஜகவிட்ட அவர் பெருசா அது அப்படி ஒண்ணும் பெருசா அவர் சாதிச்ச மாதிரி தெரியல. அதை நான் அவரை டிமீன் பண்றதுக்காக சொல்லல. பட் அந்த பாலிடிக்ஸும் முடிஞ்சிருச்சு. தற்போது நாம பார்த்துட்டு இருக்கிற பாலிடிக்ஸ் நம்ம சாமானியனோட பேரலன்ஸ்ல சொல்லணும்னா இது வந்து மோடி அமித்ஷாவோட அரசியல் களம்ங்க. இது வந்து முன்னாடி மாதிரி ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தியோ நேரு காலத்து அரசியல் கிடையாது. இப்ப அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மோடி அமித்ஷா காலத்து அரசியலுக்கு வந்துட்டோம். இங்க இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸ், ஒரு எலெக்ஷன்லயும் பெரிய பிளேயர்ஸ். சோ இந்த அரசியல்ல அந்த சரத்பவாரோட அரசியல் வந்து கட்சியை உடைச்சிட்டு வந்து ஆதரவு வெளியேறிய கட்சியோட ஆதரவுடனே ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு இதெல்லாம் இனிமேல் எடுபடாது. சரத்பவாருக்கு இனிமேல் என்சிபியை சரத்பவார் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறை. ரைட். நான் இது மோடிக்கான ஒரு அரசியல், அப்படித்தான் மோடிக்காகத்தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துமே வந்து சொல்லப்படுகிறது. இல்ல 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 அங்கதான் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இது இந்த எலெக்ஷன் மோடிக்கான வெற்றி கிடையாதுங்க. மோடிக்கான இனிமேல் மோடியை ஃபேஸா வச்சு பாஜக எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது.
ஹரியானாலையும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி, ஜார்க்கண்ட்லயும் சரி, இந்த 3 மாநிலத்திலும் மோடியோட கேம்பெயின் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. இதற்கு முன்பாக மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் 2019 சட்டமன்ற தேர்தலிலும் 2024 சட்டமன்ற தேர்தலிலும் மோடியோட கேம்பெயின் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. 2019 எவ்வளவு அதிகமா கேம்பெயின் பண்ணாரு, அவரையே தான் முகமா வச்சு எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனா 2024 எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஹரியானாலையும் நம்ம தான் பார்த்தோம், ஜார்க்கண்ட்லயும் அதான் பார்த்தோம். சோ பாஜக தற்போது மோடியை தாண்டி வெற்றி பெறுவதற்கான இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறது. இதுதான் காங்கிரஸ் தள்ளப்படல, வந்திருக்குன்னு கூட சொல்ல முடியாது, வளர்ந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். முன்னாடி மோடியை மட்டுமே வைத்து 2014 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக 2024 மோடியை தாண்டி வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலில் வளர்ந்திருக்கிறது. இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு சற்று பின்னடைவு தான். ஏன்னா மோடியை மட்டுமே கவுண்டர் பண்ணி இனிமேல் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. மோடியை தாண்டியும் பாஜக வெற்றி பெறுவதை கற்றிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நல்ல கவுண்டர் பாஜக கொடுக்கணும். இனிமேல் மோடியை மட்டுமே முகமாக வைத்து பாஜக எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது. ரைட். நான் இந்த கருத்துக்களை எடுத்துக்கிறேன். இது இந்த முடிவுக்கு அப்புறமாவது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா பிளாக் என்ன மாதிரியான உத்திகளை கையாள போறாங்க ஒரு வெற்றியை நோக்கி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு அரவிந்த். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.